ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆந்திரா ஸ்டைல் வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு, இது மெந்தி கூரை பப்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், அதே மாதிரி சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் நம்ம அப்பப்போ வெந்தயக்கீரை சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, இந்த பிபி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா கடுகு நல்லா வெடிக்கணும். நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நாட்டு பூண்டாக இருந்தால் நீங்கள் 10லேருந்து 15 பல் போடலாம். இப்போது இது பெரிய பூண்டுனால நான் ஒரு 6 பல் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 2 வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு 3 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்துகிட்டு அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ருசிக்கேற்ப உப்பு, அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது சீக்கிரம் ஃப்ரை ஆகணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பருப்பு குழம்பு ஃபுல்லாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் என்னென்னா நல்லா கலர் அழகாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சத்தூள் நம்ம எல்லா உணவில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்தி வரும். இந்த தக்காளி எல்லாம் குழஞ்சி நல்லா வெந்தி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணணும், வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன, இது பெரிய வெந்தயக்கீரை நான் எடுத்திருக்கேன். அதனால் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு வெந்தயக்கீரை எடுத்திங்கன்னா சின்ன சின்ன தான் இருக்கும். அதனால் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். வேர் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கட்டு எடுத்திருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியுது கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இந்த வெந்தயக்கீரை நல்லா வெந்துடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெந்தயக்கீரை லாஸ்ட்டில் தான் சேர்க்குறோம். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை ரொம்ப வராமல் இந்த குழம்பும் ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி அது சீக்கிரம் வெந்துடும்னால அந்த கலரும் ரீட்டைன் ஆகும். நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்து வந்துடும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, 1 கப் துவரம் பருப்பு நான் ஏற்கனவே நல்லா கழுவி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு துவரம் பருப்புனா 4 பேருக்கு போதுமான துவரம் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி தக்காளி புளிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா புளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி சேர்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, துவரம் பருப்பு நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது 1 கப்பு துவரம் பருப்பு. நம்ம இதில் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். நம்ம போட்ட பருப்பு நல்லா கொதிக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த வெந்தயக்கீரை பருப்பு ரெடி ஆகிடும். இது நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.